பாஸ்டர் ஜான் ஜபராஜ். இவரு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை தெரினா கூட பரவாயில்லைங்க, இவர் பாட்டை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸோட பிளேலிஸ்ட்ல இவரோட பாட்டு வந்து மிக மிக ஒரு முக்கியமான பாட்டா இருக்கும். ஒரு சூப்பரா பாட்டு பாடுவாப்புல, அது மட்டும் இல்லாம ஜப கூட்டம் போடுவாப்புல, அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியன்ல ஒரு பாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு கூட இவர் தான். சரிங்களா, நல்ல ஊழியெல்லாம் பண்ணுவாரு. சமீபத்துல என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு போக்சோ மேட்டர்ல மாட்டாரு. நேத்து தான் நியூஸ் வெளியே வந்துச்சு. 2 பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சிறுமியை கூப்பிட்டு போயிட்டு இவர் லீலையை காட்டியிருக்காரு. பாஸ்டர் ஜான் ஜபராஜ் பாஸ்டர் லீலையை காட்டியிருக்காரு. அவர் மேல போக்சோ வழக்கு தொடர்ந்துச்சு. என்னதான் பாஸ்டரா இருந்தாலும் ஊழியம் பண்ணாலும் தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சும்மா விடுவாங்களா? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போக்சோ அவர் தலைமறைவாயிட்டாரு. இப்போ தனிப்படையா அவரை தேடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு என்னன்னா, இந்த கடவுளை நீங்க கும்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல, நான் கூட கும்பிடுவேன். ஆனா நடுவுல எவனா இருப்பானு இல்லையா, நான் கடவுளுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி தரேன் வாங்க, உங்களுக்கு கடவுளோட அருளை நான் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல பூந்து காசு சம்பாதிப்பாங்கல்ல, இவங்கள நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தையோ ஒரு பொண்ணோ இருந்தா அவங்க குழந்தைகளுக்கும் இந்த நிலைமை ஏற்படலாம். அதனால பார்த்து இருந்துக்குங்க. நான் கடவுளை கும்பிட வேணாம்னு எப்பவுமே சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி மாமா பயிலுங்க, ஈத்திர பயிலுங்க, நடுவில் வரானுங்க, இவனுங்களை நம்ப என்ன சொல்றேன், ஸ்ட்ரைட்டா கடவுளை போய் வேண்டிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னா இவங்க கிட்ட போய் தான் நீங்க நுட்டுறீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கும், உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, பாத்துக்குங்க.